ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம AK-64 படத்தோட அப்டேட் நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம AK-64 படத்தோட அப்டேட் நவம்பர் 13 அன்னைக்கு கம்மிங் Thursday அன்னைக்கு ரிலீஸ் ஆக அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் இன்னைக்கு காலையிலிருந்து செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம AK ஃபேன்ஸும் AK-64 படத்தோட அப்டேட்டுக்காக தான் செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னைக்கு சீக்கிரமே அப்டேட் கொடுக்கணும். ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சீக்கிரமே நம்மளுக்கு அப்டேட் கொடுத்தா நம்ம ஃபேன்ஸும் ஒரு சைடுல செம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம AK ஃபேன்ஸ் டே பை டே சோஷியல் மீடியால ரெக்வெஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. AK-64 படத்தோட அப்டேட் கொடுங்க அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இப்ப ரீசெண்டா நம்ம தல அஜித் சார் வேற ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல AK-64 படத்தோட ஒர்க் ஜனவரி மாசத்துல ஸ்டார்ட் பண்ண போறேன், சோ அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரேஸுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அடுத்த படத்தை இயக்க போறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதிக் ரவிச்சந்திரனும் அதை அபிஷியலா சொன்னாரு அண்ட் நம்ம தல அஜித் சாரும் அபிஷியலா சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்குள்ள AK-65 படம் லோகேஷ் கனகராஜ் தான் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் இப்ப சோஷியல் மீடியால போயிட்டு இருந்தது. நம்ம AK ஃபேன்ஸ் ஓகே, அந்த ஒரு காம்போ அமைஞ்சா கண்டிப்பா வேற மாதிரி தரமான சம்பவமா தான் உருவாகும் அப்படின்னு அந்த அப்டேட்டுக்கு எவ்வளவு வெயிட் பண்ணாலும் AK-64 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு செம வெயிட்டிங்ல தான் இருக்காங்க. AK-64 படத்துல அனிருத் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற நியூஸ் இப்ப செம வைரலா போயிட்டு இருக்கு. கம்மிங் Thursday அன்னைக்கு அந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்டேட் வருதா இல்லையான்னு.